அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். இன்றைய தினம் புதிய மாதத்தின் முதல் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி. சரிங்களா? இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா கரெக்டா நடப்பு செய்திகள் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படிலாம் நமக்கு கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா லிங்க் பண்ணி டெய்லி சூப்பரா வீடியோ கொடுத்திருக்கோம். நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில பதில்கள் சொல்லிருந்தீங்க. நடுவில் கேட்கிற கேள்விகள் கூட, இந்த போனஸ் கேள்வியை கூட கரெக்டா கேட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்து இறுதியா கேட்கிற அந்த போனஸ் கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு நிறைய பேர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம வர்ற தேர்வுகளை வெற்றி பெறுவது உறுதி. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதத்திலேயும் செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவும் கரெக்டா அடுத்த குரூப் 2 தேர்வுக்காக சிறப்பு செய்திகளை, அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஸ்பெஷல் போக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நமக்கு தொகுத்து கொடுக்க போறோம். அந்த வகையில இன்றைய தினம் செப்டம்பர் 1ஆம் தேதி அருமையான செய்திகள் கிடைச்சிருக்குது. மிஸ் பண்ணிடாம ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதி கேட்கிற சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில டெய்லி பதில் சொல்லணும். டெய்லி படிக்கிறது, டெய்லியா அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 1 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, அருமையான ஒரு செய்தி இந்த தினத்துல. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு விருது, 67வது ராமன் மகசேசே விருது. சரி, ராமன் மகசேசே விருது, ராமன் மகசேசே விருது சொல்லுவாங்க. இந்த மகசேசே விருதானது பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது. ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ஒரு விருது அப்படின்னா இந்த ராமன் மகசேசே விருது தான். ஓகேவா? 1958ஆம் ஆண்டு முதல் இந்த பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வழங்கப்பட்டது 2025ஆம் ஆண்டிற்கான விருது, 67வது இந்த ராமன் மகசேசே விருது. சரிங்களா? இந்த விருதோட சிறப்பு என்ன, சமீபத்தில் இந்த விருதை வென்றது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். பாருங்க, சமீபத்துல 67வது இந்த ராமன் மகசேசே விருதை யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம். சரியா? அந்த நிறுவனத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பாருங்க, எஜுகேட் கேர்ள்ஸ். எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பெயர்ல செயல்படும் ஒரு நிறுவனத்திற்கு 67வது ராமன் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பாருங்க, பெண் கல்விக்காக, சரியா, விமன் எஜுகேஷனுக்காக செயல்படும் இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்திற்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த விருதை பெறும் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, இந்த ராமன் மகசேசே விருதை பெறும் முதல் இந்திய நிறுவனம். தனி நபர்களுக்கு இதுக்கு முன்னாடி ராமன் மகசேசே விருது இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இங்க பாக்குறது ஒரு நிறுவனத்திற்கு, ஓகேவா, ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு முதல் முறையாக இந்த ராமன் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டிற்கானது? 25ஆம் ஆண்டிற்கானது. அந்த விருது 67வது ராமன் மகசேசே விருது. கவனமா இருங்க. ஏன் 67 67 திருப்பி சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த நம்பரை கொடுத்து கேட்டுருவாங்க. நம்ம ரீசெண்டா படிச்சுட்டு இருப்போம், நம்பரை கொடுத்து கொடுக்கும்போது கேள்வி கேட்கும்போது அது வந்து சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆயிரும். கவனமா இருங்க. சரியா? ஓகே. ஆசியாவின் நோபல் பரிசு. சரியா? பாத்துக்கோங்க, நோபல் பரிசு அப்படிங்கிறது தெரியும், ஒரு 6 முக்கிய துறைகளுக்கு வழங்கப்படுகிறது வேர்ல்டு ஃபுல்லா. அதுல ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது அப்படின்னா இந்த ராமன் மகசேசே விருது. ஓகேவா? இந்த விருதானது பிலிப்பைன்ஸின் தலைநகரம் மணிலாவில் நவம்பர் 7 அன்று, நவம்பர் 7 2025 அன்று வழங்கப்பட உள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானது. பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலா அப்படின்னாலே போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமான ஒரு இடம். சரியா? மணிலா அப்படின்னா மறக்க கூடாது, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சரி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய மேம்பாட்டு வங்கி அப்படி சொல்ற ஏடிபி வங்கி தலைமையிடம் பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் அமைந்துள்ளது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு சமீபத்தில் வந்திருக்குது. என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், பிரம்மோஸ் ஏவுகணை. சரியா? பிரம்மோஸ் ஏவுகணைங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு அதிநவீன சூப்பர் சோனிக் ஏவுகணை. சரியா? அந்த ஏவுகணையை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்குறாங்க. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட அந்த பேரு எப்படி தோன்றியது நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கமா? இந்தியாவுல ஆண்கள் பேர்ல ஓடுற ஒரே நதி பிரம்மனின் புத்திரன் என்று அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா, ரஷ்யாவில் ஓடுற அந்த மாஸ்கோவா அப்படிங்கிற நதி, இந்த 2 பேரும் சேர்த்துதான் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருந்தாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா முதல் முறையாக ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாடு தான் வேற எதுவும் கிடையாது, பிலிப்பைன்ஸ். சரிங்களா? ஞாபகம், பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா முதல் முறையாக ஏற்றுமதி செய்த நாடு பிலிப்பைன்ஸ். அந்த நாட்டில் வழங்கப்படும் முக்கியமான விருது தான் இந்த ராமன் மகசேசே விருது. சமீபத்துல இந்தியாவில இருந்து முதல் முறையாக ஒரு நிறுவனம் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் பெயர் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம். மறக்காதீங்க. சரியாமா? சரி, கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த ராமன் மகசேசே விருது தொடர்பான கூடுதல் செய்தி பாருங்க. ராமன் மகசேசே விருது ராக்பெல்லர் சகோதரர்கள், சரியா, நிதியம் பொறுப்பாளர்களால் ஏப்ரல் 1957 நிறுவப்பட்டது. அப்போ ராமன் மகசேசே விருது நிறுவப்பட்டது, சரியா, உருவாக்கப்பட்டது 1957. சரியா? இந்தியாவில தசம நாணய முறைன்னு சொல்லுவாங்க, டெசிமல் காயினேஜ் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 1957. அதே வருஷத்துல இந்த ராமன் மகசேசே விருதை உருவாக்கி இருக்கிறாங்க.
அதன் பிறகு இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் பார்த்தோம்னா 1958. மறக்கவே மறக்க கூடாது. முதல் முறையாக அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ராமன் மகசேசே விருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா துறையில் வழங்கப்படும் அந்த முக்கியமான உயரிய விருதுகள், சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் பாரத்னா விருது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. கவனமா இருங்க. சரியா? பாருங்க, முதல் முறையாக வழங்கப்பட்ட 1958 ஆண்டில் இந்தியாவிலிருந்து ஒரு நபர் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே அவர்களுக்கு இந்த ராமன் மகசேசே விருது அறிமுக ஆண்டிலே வழங்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விருது வழங்கப்படும் நாடு பிலிப்பைன்ஸ். விருதை வழங்குவது ராமன் மகசேசே விருது அறக்கட்டளை. ஞாபகம் வச்சுக்குமா? முதல் முறையாக இந்த விருது உருவாக்கப்பட்டது 57, ராமன் மகசேசே விருது முதல் முறை வழங்கப்பட்டது 58. அந்த விருதை பெற்றதுல ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் இந்தியாவை சேர்ந்த வினோபா பாவே. சமீபத்தில் இந்த விருது இந்தியாவை சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் பேர் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து போலாமா? தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ராமன் மகசேசே விருது நிறுவனம் ஆசியாவில், எங்குமா? ஆசியாவில் தான். ஓகே, ஆசியாவுக்குள்ள, அதான் ஆசியாவின் நோபல் பரிசு நம்ம சொன்னோம். ஆசியாவில் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும், தனிநபர்களுக்கும் கொடுக்குறாங்க, நிறுவனங்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் தான் நிறுவனங்கள் பட்டியல்ல எஜுகேட் கேர்ள்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, 6 வகைகளில், சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நோபல் பரிசும் 6 துறைகளுக்கு வழங்கப்படும். என்னென்ன துறைகள்லாம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்டரேச்சர், பீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அது வந்து நோபல் பரிசு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா ஒரு 6 வகைகள்ல இந்த பரிசு வழங்கப்படுகிறது. எதெல்லாம் சொல்லி பாருங்க. அரசு பணி, சரியா? அரசு பணியில யாரு சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து பொது சேவை, பப்ளிக் சர்வீஸ். அடுத்து சமூக தலைமை, இலக்கியம் மற்றும் மக்கள் தொடர்பு கலை, இந்த 4 பிரிவுகள் பிளஸ் அமைதி மற்றும் பன்னாட்டு புரிதல், சரி, பீஸ் மற்றும் வளரும் தலைமை. இந்த 6 பிரிவுகளை தான் அந்த ராமன் மகசேசே விருது வழங்கப்பட்டு வருகிறது. இதுல 6வது பிரிவாக இந்த வளரும் தலைமை அப்படிங்கிற பிரிவானது சேர்க்கப்பட்ட வருஷம் 2000. அதே மாதிரி நோபல் பரிசுல, ஓகேவா, நோபல் பரிசு 1901 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 1991 நோபல் பரிசு 5 துறைகளுக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? அதுல 6வது துறையாக சேர்க்கப்பட்டது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கான இந்த பொருளாதார நோபல் பரிசு சேர்க்கப்பட்ட வருஷம் 1968. முதல் முறையாக இந்த பொருளாதார நோபல் பரிசு வழங்கப்பட்ட வருஷம் 1969. மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோபல் பரிசும் 6 துறைகள். அந்த ஆசியாவின் நோபல் பரிசு அழைக்கப்படும் ராமன் மகசேசே விருதும் 6 துறைகள். மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து பாருங்க, என்னன்னு முக்கியமானது, டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கு. என்ன மாநாடு? SCO மாநாடு, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு 2025. சரியா? சமீபத்தில் நடைபெற்று வரும் இடம் தியான்ஜின் அப்படிங்கிற ஒரு நகரம் அமைந்துள்ள நாடு எங்க? சைனா. ஓகேவா? 25வது மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான 25th SCO சமிட் வந்துட்டு எங்க நடைபெறுகிறது? தியான்ஜின் நாடு, சைனா. ஓகேவா? நடைபெறும் நாட்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நடப்பாண்டுல 2025ஆம் ஆண்டு. ஓகேவா? இந்த SCO மாநாட்டினை, ஷாங்காய் ஒத்துழைப்பு அந்த மாநாட்டினை சீனா நடத்துவது இது 5வது முறையாகும். சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு சைனா இந்த மாநாட்டை எத்தனை முறை நடத்துறாங்க? 5வது முறையாக. இப்படி கூட கேட்பாங்கமா, கவனமா இருங்க. கடைசியாக இந்த மாநாட்டை சீனா நடத்தியது 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த SCO மாநாட்டில் தான் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கழிச்சு இந்த மாநாட்டில் 2025ஆம் ஆண்டு தான் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அடுத்து இந்த SCO மாநாடானது அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது. சிறப்பம்சம், கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி SCO மாநாட்டை இந்தியா கடைசியாக எப்ப நடத்தினாங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு. சரி, பிரான்ஸ் நம்பர் 2023. அது எத்தனை மாநாடு? 23வது மாநாடு. இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டை சூப்பரா நடத்தினாங்க. ஆனா யாரும் நேர்ல கலந்துக்கல. சரி, அந்த வெர்ச்சுவல் அப்படி சொல்லுங்க, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தான் இந்த மாநாட்டை இந்தியா முதல் முறை நடத்தினாங்க. நடத்தப்பட்டது 23வது SCO மாநாடு. நடைபெற்ற வருஷம் 2023. சமீபத்தில் நடந்துட்டு இருக்குது 25வது மாநாடு 2025ஆம் ஆண்டிற்கானது. அடுத்த வருஷம் 26வது மாநாடு 2026ல இந்தியாவில் நடைபெற உள்ளது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஏன்னா இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மாத்தி மாத்தி சில பொருளாதார பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த SCO மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கவனமா இருக்கு. ஓகேவா? சரி, இந்த SCO அமைப்பை பத்தி கூடுதல் தகவல்களும் பார்த்துக்கலாம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். சரியா? எப்ப உருவாக்கப்பட்டது பாருங்க. உருவாக்கப்பட்ட நாள் ஜூன் 15, 2001ஆம் ஆண்டு. சரி, 2001ஆம் ஆண்டு. கவனமா இருங்க. சரிங்களா?
இதன் தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, பெய்ஜிங். சீனா தலைநகரம் பெய்ஜிங் அமைந்துள்ளது. செயலகம் செக்ரட்டரி சொல்லுவாங்கல்ல, தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் பெய்ஜிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரு ஷாங்காய். ஷாங்காய் அப்படிங்கிறது சைனால இருக்கிற ஒரு முக்கியமான நகரம். ஷாங்காய்ல என்னோட ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது. பேரு ஷாங்காய். அந்த தலைமையிடம் எங்க இருக்குது? பெய்ஜிங்ல தான் இருக்கு. கவனமா இருங்க, கவனமா இருங்க. சரி, மாப்பிள்ள அவர் தான். ஒரு போட்டுக்க சட்டை எங்க இருக்குது? பெய்ஜிங்ல இருக்கு. மாப்பிள்ள ஷாங்காய், அந்த சட்டை பெய்ஜிங்ல இருக்கு. இந்த ரஜினி டைலாக் வரல அப்படி நினைச்சுக்கோங்க, கவனமா இருக்கும். அதே மாதிரி ராட்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு வருவார். சரியா? ராட்ஸ், ராட்னா எலி அப்படிங்கிற பேர்ல வர்ற அந்த ஷார்ட் நேம் பாருங்க. ராட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அமைந்துள்ள இடம் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகரமான தாஸ்கண்டில் அமைந்துள்ளது. ராட்ஸ்னா என்னன்னு சொல்லி பாருங்க, ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அந்த நம்ம ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுக்கிடையே இருக்கிற அந்த தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புக்கு பேர் தான் இந்த ராட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்படி கூட கேட்பாங்க, ராட்ஸ் அமைப்பு எந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்டது சொல்லி கேட்கலாம். கவனம் பாருங்க. இந்த ராட்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகரமான தாஸ்கண்டில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஓகே. இந்த எஸ்சிஓ அமைப்பில் தற்போது 10 நாடுகள் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. 10 மெம்பர் நேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 10வது மற்றும் கடைசி உறுப்பினர்கள் இணைந்த நாடு பெலாரஸ். சரியா? பெலாரஸ். கவனம் பாருங்க. கஜகஸ்தான் நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது பெலாரஸ் ரஷ்யாவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த பெலாரஸ் நாடு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 10வது உறுப்பினராக இணைந்தது. சரியா? இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட்ட டைம்ல ரஷ்யாவிற்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண ஒரே நாடு இந்த பெலாரஸ். அதனாலதான் ரஷ்யாவின் பரிந்துரையின் அடிப்படையில் பெலாரஸ் நாடு எஸ்சிஓ அமைப்பில் ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே. இந்த எஸ்சிஓ அமைப்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான், சரி, இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுப்பினர்களாக இணைந்த வருஷம் 2017. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? இந்தியாவை பரிந்துரை செஞ்சது ரஷ்யா, பாகிஸ்தானை பரிந்துரை செய்தது சைனா. எந்த வருஷம்? 2017. ஓகேவா? இந்த எஸ்சிஓ அமைப்பிற்கான அலுவல் மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா சீன மொழி, அதாவது மேண்டரின். ஓகேவா? மற்றும் ரஷ்ய மொழி. இந்த ரெண்டு தான் அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? அடுத்து இந்த அமைப்பின் தற்போதைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பவர் நொர்லான். சரி, நொர்லான் எம்கேவ் பாய் அப்படி சொல்றாங்க. கவனமா இருங்க. எஸ்சிஓ அமைப்பு கண்டிப்பா சொல்றேன், வரும் தேர்வுல கேட்கக்கூடிய அதிக வாய்ப்புல இருக்கிற ஒரு அமைப்பு. மாநாடு கேட்கலாம், உறுப்பினர் கேட்கலாம். இந்த அமைப்பின் மாநாடு இந்தியாவில் எப்ப நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்கலாம். கவனமா இருங்க. சரியா? மொத்தத்துல எஸ்சிஓ அமைப்பு உருவாக்கப்பட்டது 2001. தலைமையிடம் பெய்ஜிங். மொத்த உறுப்பினர்கள் 10. 10வது இணைந்தது பெலாரஸ். இந்த அமைப்பின் மாநாட்டை இந்தியா 23வது மாநாட்டை இந்தியா நடத்தினது 2023ஆம் ஆண்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடத்தினாங்க. சமீபத்தில் 25வது மாநாடு சீனாவின் தியான்சின் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த எஸ்சிஓ அமைப்பின் அடுத்த மாநாடு 26வது மாநாடு இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஷார்ட்டா சொல்லிருக்கேன், கொஞ்சம் டீடைலா பாருங்கம்மா. மாநாடு முடியட்டும், அதுக்கப்புறம் அதுல ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்து பாருங்கம்மா, ஒரு பொருளாதார செய்தி, ஒரு பொருளாதார செய்தி தொடர்பான ஒரு சர்வதேச செய்தி பாருங்க. அமெரிக்காவிற்கான அனைத்து அஞ்சல் சேவைகளும் நிறுத்தம். சரியா? பாருங்க, நிறுத்தியது இந்தியா. சரியா? பாருங்க, ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் இந்திய பொருட்கள் மீது 50% வரியை அமெரிக்கா விதித்தது நடைமுறைக்கு வந்தது. சரியா? ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதலாக 25% வரி விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி மேலும் ஒரு 50% வரியை அமெரிக்க அரசு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அரசு விதிச்சாங்க. அந்த கூடுதல் 50% வரி விதிப்பானது நடைமுறைக்கு வந்த நாள் நினைக்குமா? ஆகஸ்ட் 27, 2025. சரிங்களா? அதன் பிறகு பாருங்க, ஆகஸ்ட் 29, 2025 முதல் அமெரிக்காவிற்கு அஞ்சல் வழியில், சரி, அஞ்சல் வழியில் அனுப்பப்படும் $100 மேல் மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவிச்சிருக்காங்க. விடல இந்த டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே கூடுதலாக 50% வரி. இது தவிர ஆகஸ்ட் 29 என்ன தினம் சொல்லுங்க, போனஸ் கேள்வி. ஆகஸ்ட் 29 என்ன தினம்? இந்தியாவில் தேசிய என்ன தினம்? ஃபில்அப் பண்ணுங்க. போனஸ் கேள்வி பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படக்கூடிய $100 மதிப்பிற்கு அதிகமான பொருட்களுக்கு கண்டிப்பா நாங்க அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்ற சுங்க வரியை விதிக்க போறோம் சொல்லியிருக்காங்க. சரியா? இதற்காக தான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து அஞ்சல் சேவைகளையும் இந்திய அஞ்சல் துறை மற்றும் சில அஞ்சல் துறையானது மறு அறிவிப்பு வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இனிமே அமெரிக்காவுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம், அடுத்த ப்ராசஸ் பொறுத்துதான் இதற்கான முடிவுகளை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அஞ்சல் துறை அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம்ல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கவனமா இருங்க. சரியா? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா நாட்டை 47வது அதிபர், மறக்காதீங்க, டொனால்ட் ட்ரம்ப் 47வது அதிபர். எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசு கட்சியை சேர்ந்தவர். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. ஓகேவா?
முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டிகள். சரியா? அலைசறுக்கு விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் எங்க நடைபெற்றதுமா? மாமல்லபுரத்தில் நடைபெற்றது அலைசறுக்கு விளையாட்டு போட்டி ஆசிய உள்ள. அதே மாதிரி முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி சரிங்களா 2025 முதல் முறையா இந்தியாவில் நடந்திருக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர். சரியா? ஸ்ரீநகரில் அமைந்துள்ள தால் லேக்ஸ் DAL தால் லேக் அப்படின்னு சொல்ல தால் ஏரியில் நடைபெற்றது. ஞாபகமா முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் ஸ்ரீநகர். அது எந்த ஏரியில் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தால் ஏரியில் நடைபெற்றது. சரிங்களா? ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் இரண்டாவது கேலோ இந்தியா நிகழ்வு இது. சில கேலோ இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் கேலோ இந்தியா திட்டம். என்ன திட்டமா? கேலோ இந்தியா. இந்தியாவில் நடக்கிற முக்கியமான எல்லா தேசிய விளையாட்டு போட்டிகளும் சரி இந்த கேலோ இந்தியா தேசிய விளையாட்டு போட்டி கேலோ இந்தியா நேஷனல் யூத் கேம் அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது கேலோ இந்தியா ஜம்மு காஷ்மீர் நடைபெற்றிருக்குது. அது இந்த விளையாட்டு போட்டிமா நீர் விளையாட்டு போட்டி. சரியா? ரொம்ப முக்கியமானது. இது கேலோ இந்தியா அப்படிங்கிறது விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்கான திட்டம். அதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்குது டாப்ஸ் திட்டம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாப்ஸ் அப்படிங்கிறது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சொல்லுவாங்க. போடியம்னா பதக்க மேடை. சரியா? ஒலிம்பிக் பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும். அதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் டாப்ஸ் திட்டம். மறக்க கூடாது. இந்த இடத்துல நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சரியா? கேலோ இந்தியா திட்டம் மற்றும் டாப்ஸ் திட்டம் இந்திய அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். இது கண்டிப்பா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் இதற்கான பதில தேடி பார்க்காமலே பதில் சொல்ல முடியும். சரிங்களா? பாருங்க யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். தற்போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் அனுராக் சிங் தாக்கூர். சரி, அனுராக் தாக்கூர் போட்டிருப்பாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. சரி, இந்த விளையாட்டு போட்டியில யாரு அதிகப்படியான பதக்கங்களை வாங்கினாங்கன்னு சொல்லி பாருங்க. முதலாவது அந்த தேசிய லெவலில் நடைபெற்ற கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டியில் பதக்க பட்டியலில் முதலிடத்தை பெற்றது ஒடிசா. சரியா? 5 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலம் உட்பட 15 பதக்கங்களுடன் ஒடிசா இந்த நீர் விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக நம்பர் இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இரண்டாம் இடத்துல பாருங்க ஹைதராபாத் மத்திய விளையாட்டு பள்ளி SAI. சரியா? ஹைதராபாத் மத்திய விளையாட்டு பள்ளி 16 பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது. மூன்றாம் இடத்துல பாருங்க ஜம்மு காஷ்மீர் போட்டியை நடத்திய ஜம்மு காஷ்மீர் ஒரு தங்கம் 2 வெள்ளி உட்பட 3 பதக்கங்களை வென்று இந்த முதல் முறையாக நடைபெற்ற தேசிய அந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றது யாரு? ஒருத்தங்க ஒடிசா, அடுத்து ஹைதராபாத், அடுத்து பார்த்தா ஜம்மு காஷ்மீர். மறக்காது. சரியா? அடுத்து பலமா அடுத்து உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2025. சார், பேட்மிண்டன்ல குறிப்பிடத்தக்க வீரர்கள் அப்படின்னா நமக்கு சாய்னா நேவால், PV சிந்து, லக்ஷ்யா சென், பிரணய் இப்படி நிறைய பேர் கலக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரெண்டு நபர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு செய்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, இரட்டையர் பிரிவுல என்ன இரட்டையர் பிரிவு? ஆடவர் இரட்டையர் பிரிவு. பாருங்க, உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2025 ஆண்டிற்கான போட்டி நடைபெற்று வரும் இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ். சரியா? பாரிஸ்ல கடந்த 2024 ஆண்டு 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, பாருங்க, இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி. சரியா? சாத்விக் மற்றும் ஷிராக் ஷெட்டி இணையானது 2025 ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஆடவர் இரட்டையர் போட்டி பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. சரியா? வெண்கல பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க. இந்தியாவில இந்த பேட்மிண்டன் போட்டி அப்படினால இரட்டை வீரர்களை தவிர்க்க முடியாத சூப்பரான ஃபேமஸான 2 பிளேயர். ஒருத்தங்க சாத்விக், இன்னொருத்தங்க பேரு ஷிராஜ். 2 பேரும் சமீபத்துல வெண்கல பதக்கத்தை 2வது முறையாக வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டியில 2022 ஆண்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தாங்க. இது இவங்களுக்கு 2வது வெண்கல பதக்கமாகும். சரிங்களா? இந்த சாய்ராஜ் ரங்கிரெட்டி, சரிங்களா, அல்லது சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி ஆகிய 2 பேருக்கும் 2023 ஆண்டு ஓகேவா பேன்சன் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுல விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் பேன்சன் கேல் ரத்னா விருது. இந்த விருது யாருக்குமா? சாத்விக் அவர்களுக்கும் ஷிராக் ஷெட்டி அவர்களுக்கும் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2023 ஆண்டு. மறக்காதீங்க. சரிங்களா? பல்வேறு சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க, மேலும் சாதனை படைப்பாங்க சொல்லி நம்பலாம். ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் பாருங்கம்மா. ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரே பாரதம் உன்னத பாரதம். சரிங்களா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்த ஆண்டு 2015. சரியா? திட்டம் அறிவிக்கப்பட்ட 2015. அதன் பிறகு இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதன், சரியா, ஒற்றுமைக்கு பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளான
அக்டோபர் 31 அன்று, அதாவது ஏக்தா திவாஸ் என்று அழைக்கப்படுவது வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி தான் ஏக்தா திவாஸ் சொல்லுவாங்க. அந்த ஏக்தா திவாஸ் அன்று, ஓகேவா, 2016ஆம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அறிவிச்சது 2015, திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் 31, 2016. ஓகேவா, இந்த திட்டத்தின் கீழ் ஓகேவா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் மற்றொரு மாநிலத்திற்கு சென்று அவர்களின் கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்வர். பதிலுக்கு அவர்களை தங்கள் மாநிலத்திற்கு அழைத்து தங்கள் கலாச்சாரங்களை புரிய வைப்பார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கிற இப்போ இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடு, நிறைய விஷயங்கள் இருக்குது. புகழ்பெற்ற புத்தகங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களோட கலாச்சாரங்களை பிற மாநிலத்தவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற மாநிலத்தை அழைத்து அங்க வந்துட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மாநிலத்திற்கு சென்று அங்கேயும் அவங்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. மொத்தத்துல இந்தியா அப்படிங்கிறது எல்லா கலாச்சாரங்களும் கொண்டது. எல்லாரும் எல்லா மாநிலங்களின் கலாச்சாரம், பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் என்ன திட்டம்? ஒரே பாரதம் உன்னத பாரதம். எதற்காக அக்டோபர் 31 தொடங்கினாங்க? அன்றைய தினம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா, அன்றைய தினம் ஏக்தா திவாஸ் சொல்லுவாங்க. சரியாமா? சிதறி கிடந்த இந்தியாவை ஒருங்கிணைத்தவர் இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா? அதனாலதான் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் வேறு வேறு கலாச்சாரம், பண்பாடு இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். பிற மாநிலத்தின் கலாச்சாரங்களும் அவங்க எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் அக்டோபர் 31 அன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்டது. என்ன திட்டம்? ஒரே பாரதம் உன்னத பாரதம். அறிவிக்கப்பட்டது 2015, தொடங்கப்பட்டது 2016. மறக்காது. சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்கம்மா. முதல் சூப்பர் 6 கேள்வி, 67வது ராமன் மகசேசே விருது எந்த இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? ஓகேவா. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ராமன் மகசேசே விருது எந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டது? ஓகேவா. அடுத்து பாருங்கம்மா, 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எந்த நாட்டில் தொடங்கி உள்ளது? நான்காவது கேள்வி, ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா. ஐந்தாவது கேள்வி, முதலாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி எந்த நகரில் நடைபெற்றது? ஓகேவா. ஆறாவது கேள்விமா, 2025ஆம் ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்ற இந்திய ஜோடி யார்? ஓகேவா. இதுதான் இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்றோம், ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்களோ, வாரம் டிஎன்பிஎஸ்சில இருந்தோம் ஏதோ ஒரு போட்டித்தேர்வு நடக்குது, அந்த போட்டித்தேர்வுலையும் கண்காணிச்சு அதுல எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அதன் அடிப்படையில் தினந்தோறும் அந்த நடப்பு செய்தியில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், போட்டித் தேர்வில் நம்ம ஒரு அரிய சாதனை படைக்க முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.